ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். அல்லே என் பொஞ்சாய் செத்து போயிட்டான். அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லும். சரி சொல்லு நாயே. அந்த குடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். ஏய், அங்க பாத்தியா ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறேன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொன்னிடுவேன். இந்த முறை சரியா சொல்லிடுறேன். ஓடுறதுக்கு தயாரா நின்னுட்டு சொல்லு. அந்த குடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். இவன ஏண்டா மாப்பிள, எனக்கு புள்ளையா குட்டியா? எனக்கு அப்புறம் நீ தானடா வாரிசு. இந்த மேட்டுப்பட்டிக்கே நீ தானடா மிராஸ்தார் ஆக போற. இப்படி ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து தேங்காய் கண்டிட்டு இருந்தா எப்படா மிராஸ்தார் ஆகுறது? ஊருக்குள்ள 4 பேர் நல்ல பேர் வாங்க வேண்டாம்? நல்ல பேர்னா எப்படி எடுக்கிறது? நம்ம வடிவேல் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவனை போய் பார்த்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு வா. நல்ல வார்த்தைன்னா எப்படி? அப்படி கேளு என்கிட்ட. போன வாரம் குருசாமியோட அம்மா செத்து போயிட்டா. அவன் என்கிட்ட வந்து அழுதான். நான் போய், அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும் தானே அம்மா, எனக்கும் தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மான்னு சொன்னேன். அப்பதான் அவன் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம இருந்தது. அம்மா செத்ததுக்கே இப்படின்னா பொண்டாட்டி செத்ததுக்கு எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாதா? இவ்வளவுதானா? இது கூட தெரியாட்டா நான் எப்படி பண்ண ஆறாது? எப்படி என் சாமர்த்தியம்னு பாருங்க. ஓடி மாப்பிள, இன்னைக்கு உன் சாமர்த்தியம் தெரிய போகுதுடி. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா? ஏன் அடிக்கிறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்?